தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியில் ஒர்க் ஷாப் உரிமையாளரை காவல் ஆய்வாளர் தாக்கிய காட்சிகள் பரவலாக பரவி வருகிறது. இந்த நிலையில் இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், இது குறித்தான கூடுதல் விவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்கள். அதாவது மதுரை பக்கத்தில் இருக்கிற வாடிப்பட்டி பகுதியில காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை இலவசமா பழுது நீக்கி தரக்கூடிய ஒர்க் ஷாப் உரிமையாளர் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அவர் செய்ய மறுத்த நிலையில அதற்கு என்ன பண்ணிருக்கிறார், அந்த உரிமையாளரை மிரட்டி தாக்கி கார்ல ஏற்றக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பக்கத்துல ராயல் என்ஃபீல்டு இருசக்கர வாகன பழுது நீக்கும் ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறவர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியை சேர்ந்த சீனிவாசங்க. இவர் 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே வாடிப்பட்டி காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்த அண்ணாதுரை சீனிவாசன் வைத்திருக்கும் ஒர்க் ஷாப்ல தனது ராயல் என்ஃபீல்டு பைக்கை பழுதுபார்க்க கொடுத்திருக்கிறது வழக்கமா இருந்திருக்கு. இதற்கான வேலை மற்றும் கூலி வாங்கும் பொருட்களையும் அவர் பல ஆண்டுகளாக தர மறுத்ததாக கூறப்பட்ட நிலையில தொடர்ந்து வாகனங்களை வேலைக்கு விடுறதோ அதே மாதிரி அதுக்கு உண்டான பணம் கொடுக்காம இருக்கிறதோ இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துட்டே இருந்திருக்கு. ஏற்கனவே 2600 வரை, அதாவது 2600 ரூபாய் வரை கொடுக்காம அந்த வாகனங்களை எடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவர் வந்து தற்போது பாலமேடு காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிஞ்சிட்டு வர்ற அண்ணாதுரை சில மாதங்களுக்கு முன்பு தனது காவல் நிலையத்தில் பணிபுரியும் மற்றொரு காவலர் மூலமா தனது இருசக்கர வாகனத்தை கொடுத்து ஒர்க் ஷாப்ல அதே ஒர்க் ஷாப்ல வேலை பார்க்க சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒர்க் ஷாப்பை வேலை பார்த்து கொடுத்ததுனாலே கூடி இருக்கிறாரு. ஆனா சீனிவாசன் பழைய பாக்கி இருக்கிறதால அதை பார்க்க முடியாது. பழைய பாக்கி தந்தா புதிய வேலை பார்ப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதனை தொடர்ந்து சீனிவாசன் என்ன பண்ணியிருக்கிறார், தொலைபேசியில் அழைத்து அவர் வேலை பார்க்க சொல்லி நிர்பந்திச்சிருக்கிறாரு. ஆனா சீனிவாசன் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட அழைப்பை ஏற்கல, அதாவது அவர் ஃபோன் பண்ணும்போது அவர் எடுக்காம தொடர்ந்து தன்னோட பழைய பாக்கி கேட்டுட்டு இருந்த நிலையில அதுவே உதவி ஆய்வாளர் அண்ணாதுரை என்ன பண்ணியிருக்காருன்னா, கடந்த 4ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் பதிவெண் தெரியாத ஒரு வாகனத்துல சீனிவாசனோட ஒர்க் ஷாப்புக்கு போய் அவர் வாகனத்துல ஏறுமாறு மிரட்டியும், என்னோட வாகனத்தை வேலை பார்த்து தரேன்னா உன் மேல கஞ்சா வழக்கு போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டி வாகனத்துல ஏற்ற முயற்சிக்கிறாரு. மேலும் அது சீனிவாசனை வந்து அண்ணாதுரை தொடர்ந்து வாகனத்துல ஏற்றும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இதனைத் தொடர்ந்து சீனிவாசன் மதுரை மாவட்ட கண்காணிப்பாளர், அதே மாதிரி முதல்வர் தனிப்பிரிவு, மனித உரிமை கழக ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு துறைக்கு புகார் அளித்த நிலையில உதவி ஆய்வாளர் அண்ணாதுரையின் மீது நடவடிக்கை எடுக்க தற்போது பரிந்துரைச்சிருக்காங்க. காவல்துறை உதவி ஆய்வாளர் ஒருவரை தனது இருசக்கர வாகனத்தை இலவசமாக பழுது நீக்கி தரக்கூடியும் அதை செய்ய மறுத்த ஒர்க் ஷாப் உரிமையாளரை தாக்கி சிசிடிவி காட்சிகள் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவலுக்கு நன்றி சிவகுமார்.